அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் சென்னையில் இருக்க நவகிரக ஸ்தலங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கேது பகவானோட நவகிரக ஸ்தலத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த கேது பகவான் நவகிரக ஸ்தலம் பார்த்திங்கன்னா சென்னை போரூர் குன்றத்தூர் சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கெருகாம்பாக்கம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைந்திருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே இருக்க சுவாமி பேர் பார்த்திங்கன்னா நீலகண்டேஸ்வரன் பேர். அம்பாள் பேர் பார்த்தோம் அப்படின்னா ஆதி காமாட்சி அம்மன் அப்படின்ற பேரோட இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா நவகிரக ஸ்தலங்கள்னு இருக்குது. அது இல்லாத இங்கே கேது பகவானுக்கு ஒரு தனி சன்னதியே இருக்குது. அதாவது இங்கே கேது பகவான் பார்த்தோம் அப்படின்னா 2 நாகங்களை பின்னி கொண்டு நடுவில் நிற்கும் காளிங்க கண்ணனை போல் கேது பகவான் இங்கே நடுவில் அருள் பாலிக்கிறார். தனி சன்னதியில் நின்று அருள் பாலிக்கிறார்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் கேது பகவானோட நவகிரக ஸ்தலங்களில் கேது பகவானுக்குரிய ஸ்தலமாகவும் சென்னையில் இருக்கிறது இந்த ஆலயம் சொல்லலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா சுவாமி பேர் நீலகண்டேஸ்வர் சொன்னேன். ஸோ நீலகண்டேஸ்வர் அப்படின்றது என்ன, ஆழகால விஷயத்தை பார்க்கடல் கரையும் போது ஆழகால விஷம் உருவான போது அப்போ சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை அருந்திடுறாரு. ஸோ அப்படி அருந்துச்சு அது கீழே போகாமல் இருக்க பார்வதி தேவி அவங்க கழுத்தில் இப்படி தான் கழுத்துலேயே நின்று அதான் கண்டத்துலேயே நிற்கிது நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் இங்கே நீலகண்டம் அப்படின்ற நீலம் அப்படின்ற தமிழ் எல்லாத்துக்கும் வச்சுருக்கோம். நீலம்ன்றது கண்டம் அப்படின்றது அந்த இது குறிக்கும், கழுத்தை குறிக்கிறது, நீளமான கழுத்து. ஸோ அந்த விஷத்தை வரதுனால அங்கே இருக்க நந்தி நீலகண்டேஸ்வரர் அப்படின்ற பேரோட இந்த ஆலயம் விளங்குன்னு சொல்லலாம். மேலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சுவாமிக்கு முன்னாடி ஒரு நந்தி இருக்கும். ஸோ இங்கே நந்தியில் இங்கே இருக்க சிறப்பு என்ன, நந்தி இவருடைய அந்த விஷத்தை நந்தி உரியுது, அந்த நச்சு காற்றை உரியுது. ஸோ அத்தகைய சிறப்பு உள்ள இந்த இருக்கிற சக்தி வாய்ந்த ஒரு நந்தியாக இந்த ஆலயத்தில் இங்கே இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தடைகள், கேதுனாலே எல்லாருக்கும் ஞானகாரகன்னு தெரியும். ஸோ அப்படி பார்க்கச்சே திருமண தடைகள் எந்த பாவத்தில் இருக்கோ அதுக்கேற்ற தடைகள் அந்த இடத்துல கிடைச்சிடும். 2 இதில் இருந்தால் குடும்பம், 1 இருந்தால் லக்னத்துலேயே அவரே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்படி அதில் திருமண தடைகள், எந்த ஒரு விஷயமும் விரக்தி நிலை. ஏன்னா கேது இல்லறத்தை விட்டு துறவரத்தை குறிக்கும் காரகம். ஸோ அதனால் இது திருமணம் அந்த இதில் நிறைய தடைகள் தாமதங்கள் இருக்கும். எதுலேயும் ஒரு விரக்தி நிலைமை இருக்கும் இல்லையா? ஸோ அத்தகைய தடைகள்லாம் நீங்கிறதுக்கு இந்த ஆலயம் வழிபடுவார் இல்லையா? இது ஒரு பரிகார ஸ்தலமாக, ஒரு நிவர்த்தி ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆலயத்தில் பிரார்த்தனைகள் செய்வதற்கு இங்கே சுவாமி சன்னதிக்கும் நந்தி பகவானோட சந்நிதிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா மேல் விமானத்தில் இங்கே சூரிய பகவான் கேது பகவான் விழுங்குற மாதிரி ஒரு சிறப்பாக இருக்கும். அந்த இடத்துல நின்று சுவாமியையும் அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணி வந்தோமே ஆனால் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீரும். நம்ம மீது இது ஒரு தோஷ நிவர்த்தி பரிகார ஸ்தலமாக இந்த ஆலயம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிச்சு நம்மளுடைய பிரார்த்தனைக்கான இது நல்ல பலன் கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக கேதுக்கான பரிகாரத்தில் தோஷ நிவர்த்தி ஸ்தலம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு கேதுக்கு உரிய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா யமகண்ட காலம். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் கேது பகவானுக்கு சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் செய்கிறாங்க. அதுவும் இல்லாத அந்த சமயத்தில் தான் இந்த கேது பகவான் ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்திக்கு பரிகாரமாக அந்த காலகட்டத்தில் தான் செய்கிறாங்க இன்றளவும். ஸோ இது ஒரு சிறிய ஆலயம் தான். இந்த ஆலயத்தில் கேதுவில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி செய்ய இந்த செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு யமகண்ட வேளையில் இவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பிரார்த்தனை செய்ததற்கான அவர்கள் கேதுனால் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா கேது நாளில் இருந்தால்னா வண்டி வாகனம் வீடு அமையதில் பிரச்சனை, தாயார் உடலில் பிரச்சனைகள் இருக்கும், 7 இருந்தால் கலத்தத்தில் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ திருமண தடைகள், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதிலேருந்து வெளிப்படுவதற்கு இந்த ஆலயத்தில் போய் வழிபடுவார்கள் கேதுனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீதி நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது கேது பகவானுக்குரிய பரிகாரஸ்தலம் சென்னையில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட இந்த பதிவு முடியுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.